வணக்கம் நண்பர்களே. பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை கணித்து தேர்தல் கூட்டணியை சீரமைத்து அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்காக தலைமை கழகத்தில் இருந்து ஒருத்தரை அனுப்பிச்சிருக்கிறார்கள். தலைமையிடத்திலிருந்து அவர் யார் சொல்வதை கேட்பார். முதலில் பாஜக தலைமை என்றாலே அறிவாளிகளாக இருப்பார்கள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அவர்கள் ஒரு பெரிய முட்டாள்தனத்தை செய்திருக்கிறார்கள். இப்படி சொல்வதற்கு மன்னிக்கணும். அதற்கான காரணம், அந்த முட்டாள்தனமாக அவர்கள் புரிந்து கொண்டதற்கான காரணம், இங்கு மொழி பிரச்சனை இருக்கிறது. இவர்கள் சொல்வதை டிரான்ஸ்லேஷனில் அவங்களுக்கு போய் சேரனால சில மொழி பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. இப்போது பாஜக தலைமையிலிருந்து வந்திருக்கிற ஒரு மேலிட பொறுப்பாளர் யார் சொல்கிறத கேட்கணும்? இங்கே மாநில தலைமையில் இருக்க நயினா நாகேந்திரன் கொடுக்குற ரிப்போர்ட்டுகளை பார்க்கணுமா, தரவுகளை பார்க்கணுமா, அல்லது இந்த முட்டாள் அண்ணாமலையினுடைய தரவுகளை பார்க்கணுமா? ஏன் முட்டாள்னு சொல்கிறேன்? அவர் அப்படி சொல்கிறதுனால மன்னிக்கணும். அவரை நான் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லலை. அவர் என்ன இன்னமும் வெளிப்படையாக, ரொம்ப வெளிப்படையாக, பேர் மட்டும் தான் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வரணும், வலுவான கூட்டணி அமைக்கணும். எப்போ வலுவான கூட்டணின்னா முதல்ல என்ன? அவங்க துரோகிகளோ நல்லவங்களோ மாஃபியா கும்பலோ ஏதோ இருந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கா? நான் சர்வே ரிப்போர்ட் தரட்டுமா? அண்ணாமலை ஏற்றுக்குவாரா? சர்வே ரிப்போர்ட் நான் என்னோடய சேனலில் சர்வே ரிப்போர்ட் கீழே இந்த டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள், பார்க்க சொல்லுங்கள். அவர் ஏற்றுக்குவாரா? நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை, யாருக்கும் காசு கொடுத்தும் சர்வே ரிப்போர்ட் எடுக்கலை. ஆன்லைனில் நான் போட்ட சர்வே ரிப்போர்ட்டு க்ளீனாக கூகுள் ஷீட்டில் எடுத்து கொடுத்துருவேன். நான் போய் உருவாக்க முடியாது, கூகுளில் அனலைஸ் பண்ணுறது தான். யார் அதில் நான் சர்வே லிங்கில் போய் அட்டன் பண்ணி அதை ஓட்டு போடுறாங்களோ அதுதான் கிடைக்கும். நான் எடுத்த சர்வே ரிப்போர்ட் படி டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் டெல்டா மாவட்டத்தில் எந்த விதமான ஆதரவும் இல்லை. சாதி ஓட்டெல்லாம் இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், சாதி ஓட்டு கூட கிடைக்காது. ஓபிஎஸ்க்கு அவர் உடனே அவரை இவங்க ஒரு இல்லூஷன் உருவாக்குறாரு. நான் அந்த முட்டாள்னு சொன்னேன் தெரியுமா? அவரை என்னென்னா, முட்டாள்னு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லலாம், பட் வேண்டாம், பொதுவெளி. எப்படி ஒரு நயவஞ்சகம் பாருங்கள். ஓபிஎஸ் இருக்கிறது முக்குளத்தோரான். அவர் முக்குளத்தூர் ஓட்டை பூரா பிரிச்சுருவாராம். ஐயா, ஒருவேளை நீங்கள் சொல்கிறது சரின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு காலத்தில் பிரித்தார். இப்போ அவர் சார்ந்து இருக்கிற அந்த முக்குளத்தூர்லேயே இருக்கிற மற்ற பிரிவுகள் கூட அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்போவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் அப்படி முக்குளத்தூர் ஓட்டு செல்வாக்கிலலாம் அவர் ஜெயிச்சு வரல. இப்படி உருப்படி இல்லாத ஆட்களை பரிந்துரை பண்ணுற அண்ணாமலையுடைய அறிவுரை ஏற்றுக்கணுமா, அல்லது உண்மையான ரிப்போர்ட்டு கொடுக்குற நயினா நாகேந்திரன் ஏற்றுக்கணுமா? இது மேலிட பார்வையாளர் முடிவு பண்ணட்டும்.